ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெக்கேஷன் வந்துட்டு பிளானே இல்லாமல் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை நாங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஊர்லேயே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவையும் வந்து பார்த்துட்டு வரலாம். ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைல்ல, அதனால சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனதே பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் தான். ஊருக்கு போன 2வது நாளே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. யூடிஐ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் அவங்க தான் என்ன பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்திங்கன்னா 6க்கு வந்துருச்சு. இது வரைக்கும் இவ்வளோ லோ ஆனதே கிடையாது. எப்பயும் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு லோ ஆனதே இல்லை. என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. இதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஊர் போகிற டைமே வந்து வந்துருச்சு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் வந்துட்டு நாங்களும் வந்து நியூ இயர் முடிஞ்சோடனே கிளம்பி வந்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இப்போ கூட வந்து இன்ஸ்டாவில் என்கிட்ட டெய்லி வந்து அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பீங்க. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு எப்படி இருக்குன்னு. அம்மா வந்து ஓகே ரெக்கவர் ஆகிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து இருந்துட்டு தான் இருக்குது செஸ்ட்டில். ஜஸ்ட்டு நியூ இயர் அன்றைக்கி நைட்டு வந்து வெளியில் போயிட்டு வந்தோம். அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தோம். வேறு எங்கேயுமே பாண்டிச்சேரியில் போகவே முடியல. ஏன்னா அவ்வளோ எங்கே போனாலுமே ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எங்கேயுமே போக முடியல, பீச் கூட போக முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது. நிறைய வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்துட்டாங்க. இப்போது இந்த டைம் உடம்பு சரியாமல் இருந்ததால் நான் நிறைய விளாக் வந்து எடுக்க முடியல. ஏன்னா எமர்ஜென்சியில் வந்து கூப்பிட்டு போனாங்க மிட் நைட்டில். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தேன். இன்ஸ்டாலெலாம் நிறைய வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டோரி. அதனால் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம விளாக்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி நீங்கள் என்னோடய ஸ்டோரிஸ்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் நம்மளோட விளாக்ஸ் வந்து தினமும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஸோ யூடியூப்பில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எடிட் பண்ணி. ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தினம் நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து அதில் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ தட் என்னை வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. கிட்ஸ் மிஸ்ஸிங். நாங்கள் 2 பேரும் இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஃபயஸ் மஹாலில் வந்து ஒரு கல்யாணம். நான் அம்மா அப்பா அதுக்கப்புறம் இவர், அவ்வளோதான். கிட்ஸ் வரல. ஐ மீன் சுஹேராவும் ஆரிஸும் வரல. ஏன்னா சுஹேரா ஆரிஸ் பார்த்திங்கன்னா எங்கே கூப்பிட்டாலுமே ஊரில் வரவே மாட்டாங்க, வீட்டிலே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ராவலிங்லாம் வந்து ஒத்துக்காது. இங்கே யூஏலே இருந்ததால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ட்ராவல் பண்ணோன்னா சுத்தமாக பசங்களுக்கு வந்து அது செட்டே ஆகாது. ஸோ எங்கே போனாலே நாங்கள் 2 பேர் தான் வந்து போவோம். ரொம்ப நிறைய வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண பிரியாணி வந்து சாப்பிட்றோம். எங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸே கிடைக்காது இல்லையா, ரொம்ப வந்து ரேரு. நாங்கள் ஊருக்கு வரும்போது ஏதாச்சும் ஒரு கல்யாணம் வந்தால் தான் இருக்குது, இல்லைனா வந்து சான்ஸே கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா கூட மட்டும் ஒரு செல்ஃபி, அவ்வளோதான். கல்யாணத்தில் வேறு யார் கூடயும் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நான் எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் யூடியூபராக இருக்கிறதால நான் எங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்தாலுமே அது வந்து தப்பாகவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆயிரும். அதனாலே நான் என் ஃபேமிலியை தவிர யாருமே நான் ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்கவும் மாட்டேன், என் வீடியோஸில் நான் காட்டவும் மாட்டேன். அப்புறம் சென்னையில் நிறைய இடத்துல நம்மளை ப்ரொமோஷனுக்குலாம் வந்து கூப்பிட்ருந்தாங்க, ஷாப் ப்ரொமோஷனுக்குலாம். அப்போ வந்து சென்னையில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த டைமில் நம்மளோட ஃப்ரெண்ட் அசீம் வீட்டில் வந்து எங்களை டின்னர் வந்து கூப்பிட்ருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஏகப்பட்ட வெரைட்டி எங்களுக்காக சமைச்சாங்க. மட்டன் பிரியாணிலேருந்து மட்டன் கறி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி சிக்கன், ப்ரான் கறி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி, ஸ்வீட்டு, கீரு, வட்லாப்பம், பிரெட் ஹல்வா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. தேங்க்யூ ஸோ மச் அசீம் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ஷனும்ஸ் ஹிஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த அழகான இந்த பேக் பேக் வந்து நம்மளுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க சுஹேராக்காக. இது வந்து டீனேஜ் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்க்க சின்னதாக இருந்தாலும் உள்ளே நிறையவே வந்து ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே ஜிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த பேக் ஆர்டர் பண்ணணுன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அவங்க அம்மா வந்து மாம்ஸ் அரோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கறி மசாலா வீட்டிலே அரைச்சதவங்க. இது வந்து ஸ்பெஷல் கறி மசாலா, நம்ம கறி குழம்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸ் ஹெல்த் மிக்ஸும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த் மிக்ஸாகவும் வந்து கஞ்சி மாதிரி குடிக்கலாம், அப்படி இல்லைனா லட்டு அந்த மாதிரி செஞ்சு தரலாம். அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து கவுனி அரிசியோட இந்த களி மிக்ஸை வந்து வச்சுருக்காங்க. உளுந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெர்பல் பாத் பவுடரும் வச்சுருக்காங்க. நலங்கு மாவு, ஸ்கின்னில் உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருந்தால் இந்த மாதிரி ஹெர்பல் பாத் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
இதான் கப் அண்ட் சாசர் கிளாஸு எங்கள் வந்து சாசர். இதுதான் சென்னைக்கு போகும்போது ஈசிஆரில் தான் போகணும். ஒரு காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, ஒரு ஷாப். அங்கே காஃபி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நான் அந்த ஷாப் வந்து வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் போனால் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டைம் நான் ரொம்ப வந்து vlog கவர் பண்ண முடியலனாலும் ரெசிபி வந்து 2-3 ரெசிபி வந்து எடுத்தேன். அம்மா சமைச்சது, அம்மா கையால் சமைச்ச ட்ரெடிஷ்னல் ரெசிபி, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கல்யாணம் விட்ட ஸ்டைல் தால்ச்சா நெய்ச்சோறு வந்து எடுத்தேன். அந்த ரெசிபி வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். தால்ச்சா செய்கிறதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தோலோட கூட வெட்டி போடலாம், அப்படி இல்லைனா தோல் எடுத்துகிட்டு கூட. மோஸ்ட்லி வந்து தால்ச்சாக்கு வந்து தோலோட தான் வந்து போடுவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிக்கர்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். சொரக்காய் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இது போக நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம், கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் தால்ச்சாக்கும் நெய் சோறுக்கும் வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தால்ச்சாவில் போகிறதுக்காக கருவேப்பிலை, இது நல்லா போட்டால் வந்து மணமாக இருக்கும், ஸோ நிறையவே எடுத்திருக்கேன். அப்புறம் ஹீரோ ஆஃப் தால்ச்சா பார்த்திங்கன்னா இந்த மட்டன் கொழுப்பு எலும்பு தான், இந்த நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த கொழுப்பு சேர்த்து வந்து எடுக்கணும். இதுதான் வந்து தால்ச்சாக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்தாலே போதும், தால்ச்சா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கும் கொஞ்சம் அதிகம் போதும், இது போடணும். ஸோ தால்ச்சாக்கு வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பும் மீதி 1/4 கப் வந்து கடலைப்பருப்பும் வந்து எடுக்கணும். இதுதான் கரெக்டாக மெஷர்மெண்ட். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க, இதுதான் மெஷர்மெண்ட். ஒரு கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா அதில் 3/4 வந்து துவரம் பருப்பு இருக்கணும், 1/4 மட்டும் கடலைப்பருப்பு இருக்கணும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் எலும்பும் கொழுப்பும் சேர்த்துடலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு, மட்டன், உப்பு இந்த 3 பொருள் தான், இது மட்டும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. மட்டன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் முழுசாக இருக்கும், அது அப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த நல்லா குழச்சி வச்ச அந்த பருப்பில் பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா, மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் அந்த மட்டன் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இதையும் சேர்த்து மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் இந்த மட்டன் வந்து இந்த மசாலாலே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு சேர்த்தா போதும்.
அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், கேரட், அதுக்கப்புறம் வந்து இந்த சொரக்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய், கேரட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிடிக்கரணை வந்து நான் அது வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும், அதை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாங்காய் மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்காக தேவையான அளவு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன், இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு. இப்போது தால்ச்சாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் உப்பு கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இதை லாஸ்ட்டாக தான் வந்து சேர்க்கணும். இப்போ இந்த மாங்காய் 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போது எல்லா காய்கறியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இந்த பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு, இப்போ இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்புலேயே நான் வந்து புளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இந்த தால்ச்சா நல்லா கொதிக்கட்டும், இந்த பருப்பு வாசனம் நல்லா போகணும். தால்ச்சா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக ஆக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், இது 3 ஒரு டீஸ்பூன். இது வந்து நம்ம இடித்து சேர்க்கணும், அப்படி இல்லைனா வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தால்ச்சா வந்து கொதிக்க விட்டால் போதும். நான் சொன்ன இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பவுடர் வந்து சேர்த்து பாருங்கள். தால்ச்சா கொதிக்கும் போது அவ்வளோ மணமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அந்த ரெசிபி, எங்கள் பாட்டியோட ரெசிபி, எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் நான் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா தான் வந்து ஃபுல்லாக அந்த ரெசிபி வந்து செஞ்சாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நெய் சோறு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், பிரியாணிக்கு முக்கியமாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்படி இல்லைனா நம்மளோட இமெயில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் செய்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் பகாரக்கானா, நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் நெய் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக விடாதீங்க, ஏன்னா பட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் போட்டோன்னே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இல்லையா, அதனால் வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே அந்த வெங்காயம் வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் தான் இது வந்து வதக்கணும். ஏன்னா வந்து இது நெய்ச்சோறு வெள்ளையாக இருக்கணும், வெள்ளை வெளிர்னு இருக்கும் இல்லையா, அதனால் கலர் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ரைஸோட கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் ரொம்ப பார்த்து செய்யணும். வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, மல்லித்தழை எல்லாம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகாய்ட்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக செய்கிறோம், அதனால் வந்துட்டு அதெல்லாம் சேர்த்து தான் செய்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ரம்ப இலை இருந்தால் அதையும் சேர்க்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் ரம்ப இலை இல்லை. அம்மா அப்பா துபாய் வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து காஞ்சி போயிடுச்சு, இப்போ திரும்ப வந்து வாங்கி வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது போட்டால் சமம் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மணக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 4 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நல்லா ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து நல்லா திக்கான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஜஸ்ட்டு வந்து அந்த கலர் கொடுக்கறதுக்காக அந்த ரைஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா சிவப்பாக தெரியும், அதனால வந்து சேர்க்குறது, டேஸ்ட்டுக்காக கிடையாது. இப்போ ஒரு வாட்டி இது போட்டோன்னே வதக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து பொன்னி ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த நெய்ச்சோறுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. என்ன பிராண்ட் அதெல்லாம் தெரியல, அம்மா சொன்னது தான். நான் வந்து இது தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா ரேஷியோ அதே தான், 1:2. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி. ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது ஜஸ்ட் ஒரு பாயில் வரதுக்காக வந்து வெயிட் பண்ணுறேன். ஒரு பாயில் வந்ததும் நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 1 கப் பால் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இப்போது இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச ரைஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதான் வந்து ரோஸ் வாட்டர். இது நெய்ச்சோருக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுலேருந்து 2 மூடி அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலேயும் ஏதாவது வந்து வெயிட்டை வைக்கணும். நல்ல ஒரு வெயிட்டான தோசைக்கல் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். ஸோ இந்த 2 ரெசிபியுமே நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு எங்கள் மாமனாரும் வந்திருந்தாங்க. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா செய்கிற மட்டன் குருமா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் அப்படின்னா ரெசிப்பியாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து பெருசாகிருச்சு. அதுக்கப்புறம் போத்தீஸ் போயிட்டு கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். டீ தூள் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் வந்து லூலூவில் இங்கே கிடைக்கிறதில்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போலாம் ஸ்டாக்கே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த பீனட்டும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இங்கே கிடைக்கிற இந்த வேர்க்கடலை வந்து டேஸ்டியாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் ஊரில் இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நூடுல்ஸும் இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து இந்த ஊரில் கிடைக்காது, யூஏயில் கிடைக்காது. இந்த மாதிரி சைனீஸ் நூடுல்ஸ் இங்கே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு, அதுக்கப்புறம் இந்த மக்ரோனி, அவல், கொஞ்சம் மிளகாய் தூள் அதான் வந்து வாங்கியாச்சு. இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு ரொம்ப கம்மியான டேஸ் தானே போகணும். ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு பத்தவே இல்லை. இருந்தது வந்து சுத்தமாக பத்தவே இல்லை. வரத்துக்கு வந்து கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஆரிஸே இந்த டைம் வந்து அழுதுட்டான். அவனாலே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் எப்பயுமே அழமாட்டான். அவனுக்கு ஊருக்கு வர மனசு இல்லாமல் யூஏக்கு வர மனசு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப அழுதுட்டான் ஃபுல்லாக. கரெக்டாக நியூ இயர் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் எல்லாருக்குமே நல்லா சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காக நானும் துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த தடவை ஒரே ஒரு vlog தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. இன்ஷால்லா யூஏ போய்ட்டு நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அண்ட் ரெசிபீஸ் வந்து பார்க்கலாம். நியூ இயர் அன்றைக்கி போனதால் ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சென்னை ஏர்போர்ட்டாக இது அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் அண்ட் vlogs எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.